அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். 12 ராசியில் 6 ராசி ரொம்பவும் புத்திசாலி, இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லப்படுது. 5 ராசி மிகப்பெரிய பணக்காரராகக்கூடிய வாய்ப்பும், அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவும் இனிக்குவாக, ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடிய ராசியாக 4 ராசி சொல்லப்படுது. ரொம்பவும் அழகான நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியாக 5 ராசியை சொல்கிறாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இதுபோல் ராசியை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஜோதிடத்தில் 12 ராசிகள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ராசிக்குமே தனித்துவமான குணங்களும் பண்புகளும் நிறைந்திருக்கும். அதில் இந்த 6 ராசிகள் தான் அதி புத்திசாலிகள் அதிகம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடிய திறமை உண்டு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரியான முடிவு, சரியான சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவும் உண்டு. மேலும் நேச்சுராகவே, இயற்கையாகவே இவங்க யோசிக்கும், சிந்திக்கும் திறன் பெற்றவர்களாக இவங்க விளங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில் கிட்ட நிறைவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக, நுட்பமாக யோசித்து அதில் அலசி ஆளாயக்கூடிய வல்லமை, நிதானம், சக்தி இவங்களுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான புத்திசாலிகள் நிறைந்திருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் இந்த 6 ராசிகள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 6 துலாம், நம்பர் 5 தனுசு, நம்பர் 4 மிதுனம், நம்பர் 3 கன்னி, நம்பர் 2 மகரம். அப்போ நம்பர் 1 எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கும்பம். இந்த 6 ராசிகள் தான் 12 ராசிகளிலே அதிக புத்திசாலிகள் இருக்கக்கூடிய ராசியாக சொல்லப்படுது. உங்கள் ராசி இதில் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ மற்ற ராசிக்காரங்களாம் முட்டாளா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. மற்ற ராசியை விட இந்த 6 ராசிகள் அதிகமான புத்திசாலியான மக்கள் இருக்கக்கூடிய ராசியாக சொல்லப்படுது. அந்த ராசிகளை காட்டிலும் இவங்க அதி புத்திசாலிகள் தான். 12 ராசியில் ரொம்பவும் அழகாகவும் எளிமையாகவும் மற்றவரை கவரக்கூடிய அழகு, உடல் அமைப்பு, பேச்சு பெற்ற ராசிகள் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னதான் வயதானாலும் பார்க்க ரொம்ப அழகாக தெரிவாங்க. இவங்களுடைய தோற்றம் மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் இருக்கும். இவங்களை பார்த்தாலே இவங்ககிட்ட போய் பேசணும், பழகணும், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு கந்தரவத்தன்மை, அந்தளவுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஸ்கில் இவங்ககிட்ட நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய தோற்றம் இளமையாகவே இருக்கும். ஆனால் உண்மையிலே இவங்களுடைய வயசு கேட்டிங்க அப்படின்னா ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு இளமையான தோற்றத்தையும் இளமையான பேச்சையும் நல்ல கவர்ந்திருக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். அந்த ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5 துலாம், நம்பர் 4 சிம்மம், நம்பர் 3 விருச்சிகம், நம்பர் 2 ரிஷபம், நம்பர் 1 மீனம். இந்த 5 ராசிகள் தான் 12 ராசிகளிலே ரொம்பவும் அழகான மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ராசியாக சொல்லப்படுது. அப்போ மற்ற ராசிலாம் பார்த்தீங்கன்னா அழகு இல்லையா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த ராசியில் இருக்கக்கூடிய மக்களை காட்டிலும் இவர்கள் கவர்ச்சியாகவும், அழகாகவும், இளமையாகவும் தோற்றமளிப்பார்கள். 12 ராசிகளில் சில ராசிகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய லட்சியத்தை அடைஞ்சே தீருவாங்க. அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் வெற்றி நிச்சயம் அவங்க அடைவாங்க. மேலும் சில நேரங்களில் ரொம்ப சுலபமான முறையிலே அவங்க நினைச்சதை சாதிக்க முடியும். அந்த ராசிகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மகரம், ரிஷபம், கன்னி, துலாம். இந்த 4 ராசிகளும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுடைய விடாமுயற்சியாலும் அவங்களுடைய கடின உழைப்பாலையும் அடைய முடியும். அதே சமயம் சில நேரங்களில் சுலபமாகவும் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்களுடைய சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா மற்ற ராசியை விட ரொம்ப அதிகமாக இருக்குமா. பெரும்பாலும் இவங்களுக்கு தோல்வியே ஏற்படாதான். அந்த அளவுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணி பல வெற்றிகளை தொடர்ந்து அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. மற்ற ராசிகளை காட்டிலும் இவங்க வாழ்க்கையில் அதிகமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இவர்கள் தான். அடுத்ததாக 12 ராசிகளில் ரொம்பவும் இனிக்கும் ராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1000 பேர் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் ஏன்னா ஒருத்தர் இருந்தால் கூட தனித்துவமாக தனியாக அவங்க தெரிவாங்க. அவங்களுடைய பேச்சு ஸ்பெஷலாக இருக்கும். அவங்களுடைய நடை, உடை, அவங்களுடைய பாவனை தனித்துவமாக இருக்கும். அவங்களுடைய சிந்தனை கூட அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களை காட்டிலும் தன்னை ரொம்ப இனிக்குவாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் வெளிப்படுத்தக்கூடிய ராசிகளாக நம்பர் 4 மகரம், நம்பர் 3 மேஷம், நம்பர் 2 சிம்மம், நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகம். இந்த 4 ராசிகளுமே 12 ராசிகளில்
இந்த 4 ராசிகள் தான் அதில் இருக்கக்கூடிய மக்கள் நபர்கள் ரொம்ப தனித்துவமாக யூனிக்குவாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்பெஷலாகும், மற்றவங்களை காட்டிலும் வேறுபட்டும் இருக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களில் 12 ராசிகளில் எந்த ராசியில் அதிகமாக இருக்கிறாங்க, எந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் பணக்காரராகக்கூடிய வாய்ப்பும் மிகப்பெரிய பில்லியனராக வாழக்கூடிய யோகமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 5 ராசிகள் சொல்கிறாங்க. இந்த 5 ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரராகவும் அப்படி இல்லையா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல செல்வந்தராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இப்போ இல்லைனா கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய பணக்காரராகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், நம்பர் 4 விருச்சிகம், நம்பர் 3 துலாம், நம்பர் 2 மகரம், நம்பர் 1 மீனம். இந்த 5 ராசியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை இந்த உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரராக வரக்கூடிய வாய்ப்பு நிறைவாக இருக்கும். அவங்களுக்கு அந்த யோகம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த ராசி இருக்கக்கூடிய மக்கள் இப்போ கடனாளியாகவோ இல்லை பண கஷ்டத்தாலேயோ நிதி நெருக்கடியிலையோ அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் அதை சமாளித்து மிகப்பெரிய உயர்வான நிலைக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் வல்லமையும் திறமையும் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். எதிர்காலத்தில் நிச்சயமாக நீங்கள் அனைத்து நிதி பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு கோடீஸ்வரராக வாழ்வீங்க. பிரச்சனை என்பது வெவ்வேறு விதமாக இருந்தாலும் பெரும்பாலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்படி அதீதமான கஷ்டத்திலும் ஸ்ட்ரெஸ்ஸிலும் இருக்கும்போது 12 ராசிகளுக்குரிய நபர்கள் அதை வெளிப்படுத்தக்கூடிய சில அறிகுறிகளாக சில செயல்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த விஷயத்தில் அந்த செயல்கள் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மேஷ ராசிக்குரிய நபர்கள் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க அப்படின்னா எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவங்க அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, ரொம்பவும் அடைஞ்சிருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க, நீ எடுத்துக்க அப்படின்னு. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கடக ராசியில் இருக்கக்கூடியவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா தன்னைத்தானே வெறுத்துக்குவாங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா இரவு நேரத்தில் தனியாக உட்காந்து அழுவாங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா யாரை பார்த்தாலும் திட்டுவாங்க. துலாம் ராசியில் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே வராது, தூங்காமல் அது விஷயத்த அதிகமாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா அதிகமான நெகட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தனுசு ராசியில் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா போலியான சிரிப்பை அதிகமாக சிரிப்பாங்க. மகர ராசியில் இருக்கவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா ரொம்பவும் அமைதியாகிடுவாங்க. கும்ப ராசியில் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா போலியான ஒரு ஸ்மைல் அவங்கக்கிட்ட இருக்கும். மீன ராசியில் இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, எப்பவுமே மௌனத்தில் சைகையில் தான் அவங்களுடைய விஷயங்களை வெளிக்காட்டுவாங்க. 12 ராசிகள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்கன்னா அது வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் 12 ராசிகளில் ஸ்மார்ட்டான ராசி எது, ரிச்சஸ்ட் ராசி எது, ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல் ராசி எது, ரொம்பவும் அழகான ராசி எது அப்படின்னு பல்வேறு வகையான ராசிகளை தெரிஞ்சிருப்போம். இதில் உங்கள் ராசி எந்தெந்த விஷயங்களை வருது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.